அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பாலிட்டி பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி மாடல் எக்ஸாமில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ள மாதிரி தேர்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. மொத்தம் 150 கேள்விகள் இருக்குது. இதுக்கான கீ ஆன்சர் வித் டிஸ்கஷனோட பார்க்க இருக்கிறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்வாக இருந்தாலும் சரி, அடுத்து குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்மளுடைய மாதிரி தேர்வுகள் பிரதிபலிக்கும். இந்த வீடியோ பற்றி தானே கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழைப்பொழியும் பகுதியாகும். ஜெய்சால்மர் பார்த்திங்கன்னா குறைவான மழைப்பொழியும் பகுதி தான். இந்த ஜெய்சால்மர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. இந்தியா ஒரு துணைக்கண்டமாக விளங்குகிறது. சரி. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். சரி. இப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 2, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளில் சதவீதத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்யன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பேசப்படும் 5 மொழிகள் முதல் நிலையில் இருக்கிறது இந்தி ஃபஸ்ட்டு பிளேஸில் வரும். இந்தியை பொறுத்தவரும் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 43 இந்தி மட்டும் எவ்வளோ பேசுகிறாங்கன்னா 43.65% பேசுகிறாங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா வங்காளம் இருக்கிறது. வங்காளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.30% மக்கள் வங்காள மொழியை பேசுகிறாங்க. 3 பார்த்திங்கன்னா மராத்தி மொழியை அதிகமாக பேசுகிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.09% மராத்தி மொழியை மக்கள் பேசுகிறாங்க. அப்போ 1 இந்தி, 2வது வங்காளம் இருக்குது, 3வது இடத்துல மராத்தி இருக்குது, 4 பார்த்திங்கன்னா தெலுங்கு இருக்குது. தெலுங்கு மக்கள் எவ்வளோ மொழி பேசுகிறாங்கன்னா இந்தியாவில் தெலுங்கு மொழியை கிட்டத்தட்ட 6.93% பேசுகிறாங்க. அடுத்து தமிழ் 5வது பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் 5 மொழிகளில் தமிழ் அதிகபட்சமாக 5.89% மக்கள் தமிழ் மொழியை பேசுகிறாங்க. அப்போது இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளில் சதவீதத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. சரி. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபேத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பமாகும். சரி. சமஸ்கிருத மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். தப்பு. தமிழ் மொழி தான் பழமையான திராவிட மொழியாகும். அப்போது 3வது கூற்று தவறாக இருக்குது. 4, இந்தியாவில் தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை 10 இருக்கானா? கிடையாது, 11. ஏற்கனவே 6 இருந்தது. தற்போது புதிதாக 5 செம்மொழிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆண்டு. ஸோ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 4, இந்தியாவில் உள்ள செம்மொழிகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது. முதல்ல செம்மொழியாக அறிவித்தது தமிழ் மொழி தான் 2004. அடுத்து சமஸ்கிருதம் 2005 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தெலுங்கு மற்றும் கன்னடம் பார்த்தீங்கன்னா கன்னடம் 2008 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க செம்மொழியாக. அடுத்து மலையாளம் பார்த்தீங்கன்னா 2013 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரியா 2014 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. புத்தகத்தில் 16ன்னு கொடுத்துருப்பாங்க. 14 தான் சரியானது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 5, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? 70%. கேள்வி 6, தமிழ்நாட்டின் நாட்டுப்புற நடனங்களில் பொருந்தாத இணை எது? கரகாட்டம், புலியாட்டம், கும்மி இதெல்லாம் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற நடனங்களில் வரும். கல்பேலியா தமிழ்நாட்டின் நாட்டுப்புற நடனங்களில் பொருந்தாதது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கல்பேலியா எந்த மாநிலம்னா கல்பேலியா ராஜஸ்தான் ஸ்டேட்டுடைய நாட்டுப்புற நடனங்களில் வரும். ராஜஸ்தான் ஸ்டேட் இது. அடுத்த கேள்வி பொறுத்துக. பாங்காரா எந்த மாநிலம்? பஞ்சாப். கூமர் ராஜஸ்தான்.
ராஜஸ்தானை பொறுத்தவரையும் கூமர் நடனமும் கல்பேலியா நடனமும் இருக்குது. அடுத்து சோலியா நடனம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் ஆடுறாங்க. ராசலீலா நடனம் உத்தரப்பிரதேசம். அதே போல் அஸ்ஸாமில் பிகு நடனம் ஆடுவாங்க. அஸ்ஸாமில் பிகு. ஸோ சரியான விடை 7க்கு ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 8. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்னும் சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஜவஹர்லால் நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் இடம்பெற்றிருக்கும். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் V.A. ஸ்மித். கேள்வி 10. இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் டேஸ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. கேள்வி 11. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 22. கேள்வி 12. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. கேள்வி 13. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. கேள்வி 14. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதத்தாலேயோ இனத்தாலேயோ சாதியாலேயோ பாலினத்தாலேயோ பிறப்பிடத்தாலேயோ பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிடும் ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 15ல் 1. கேள்வி 15. டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இவர் 1915 MA பட்டத்தை பெற்றார். சரி. 1928 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றாரா? டாக்டர் B.R. அம்பேத்கர் 1927 தான் கொலம்பியாவில் PhD முடிச்சிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக இருந்திருப்பார். சரி. 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. சரி. கேள்வி 16. 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களில் தவறானது. ஸோ கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி வரும், விழுப்புரம் வராது. இது குறைவான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வரும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஃபஸ்ட்டில் வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92.14% எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. 2வது பிளேஸ் சென்னை வரும். சென்னை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90.33% வருவாங்க. 2வது பிளேஸில் சென்னை இருக்குது. 3வது இடத்துல தூத்துக்குடி இருக்காங்க. தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 86.52% மக்கள் கல்வியறிவு பெற்றிருக்காங்க. 4வது இடத்துல நீலகிரி இருப்பாங்க. நீலகிரியில் கல்வியறிவு பெற்றவங்களின் எண்ணிக்கை 85.65% மக்கள் நீலகிரியில் கல்வியறிவு பெற்றிருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் 3வது பிளேஸில் இருக்கும். 72.08%. ஸோ அது தமிழ்நாட்டில் குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாவட்டங்கள் முதல் இடத்துல இருக்கிறது தருமபுரி. தருமபுரியை பொறுத்தவரையும் தருமபுரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64.71%. 2வது இடத்துல அரியலூர் இருக்குது. அரியலூர் 71.99%. 3வது இடத்துல தான் விழுப்புரம் இருக்குது. விழுப்புரம் 72.08. 4வது இடத்துல கிருஷ்ணகிரி இருக்குது. 72.41% கிருஷ்ணகிரி இருக்காங்க. கேள்வி 17. பொறுத்துக. பாலின விகிதம். தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கேட்டிருக்காங்க. நீலகிரி இருக்கிறதுலையே நீலகிரி தான் அதிக பாலின விகிதம் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு அதிகபட்சமாக 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. 1031 பெண்கள் இருக்காங்க. 3வது நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையும் 1025. தூத்துக்குடியுடைய பாலின விகிதம் 1024. இங்கே 1024 பாலின விகிதம் பொறுத்தவரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியும் பாலின விகிதம் சேமாக தான் இருக்கும். திருநெல்வேலியினுடைய பாலின விகிதமும் 1024 தான். அப்போ தமிழ்நாட்டிலே அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. அதே போல் குறைவான பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி. தர்மபுரியுடைய பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 946 பேர் தான் இருக்காங்க. சேலத்தினுடைய பாலின விகிதம் 954. கிருஷ்ணகிரியுடைய பாலின விகிதம் 956. ராமநாதபுரத்தினுடைய பாலின விகிதம் 977. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம்னா நீலகிரி, குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம்னா தருமபுரி. கேள்வி 19. தவறான இணை எது? எது தவறுன்னு பார்க்கலாம். அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்றது 1998 தந்திருக்காங்க. தப்பு. அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா அவார்டு எப்போ தந்தாங்க? 1997 தான் தந்திருப்பாங்க. அப்போது தவறான இணை ஆப்ஷன் சி. அதே ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுகிறது. ஆப்ஷன் டி இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம். கேள்வி 20.
பிரான்சின் கேனஸ் நகரில் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை சே இளவழகி பெற்ற ஆண்டு. முதல் கேரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து சே இளவழகி பெற்ற ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008. கேள்வி 21. விஸ்வநாதன் ஆனந்த் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இதில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறு. விஸ்வநாதன் ஆனந்த் தன்னுடைய 14 வயதில் தான் உலக இளையவர் சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருப்பார். இங்கே 12 வயதுன்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருப்பார். 2000, 2007, 2008, 2010, 2012 சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியன்ஷிப்பாக வந்து வின் பண்ணியிருப்பார். 1991, 92 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பார் 91, 92. 22வது கேள்வி. மாரியப்பன் தங்கவேலு 2016ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் எத்தனை மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார்? 1.89 மீட்டர். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதே போல் விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி கேட்டிருக்காங்க. சே இளவழகியை பற்றி கேட்டிருக்காங்க. சே இளவழகி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். கேள்வி 23. விராலிமலை மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. இந்தியாவின் நீளமான நதியான கங்கை நதியின் நீளம் 2525 மீட்டர்னு தந்திருக்காங்க. ஸோ இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி தான். கங்கை நதியின் நீளம் வந்து 25 கிலோமீட்டரில் வந்துருக்கணும். இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ முதல் கூற்று தவறு. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. சரி. முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் இமாம் பசத். சரி. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். சரி. அப்போ சரியானது 2, 3, 4 சரி. கேள்வி 25. தவறான இணையை தேர்ந்தெடு. அந்த தேசிய சின்னங்கள் ஆலமரம் 1950 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மயில் 1963 சரி. தாமரை 1950 சரி. புலி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விலங்காக அறிவிச்சது 1972 கிடையாது, தப்பு. 1973 தான் தேசிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. அதே போல் 1950 எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம், தாமரை இதெல்லாம் மாம்பழமும் தேசிய பழமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 1950. கேள்வி 26. பொறுத்துக. இயற்கை தேசிய சின்னங்கள். யானை இயற்கை தேசிய சின்னமாக அறிவித்தது 2010. மாம்பழம் 1950. லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரை அறிவித்தது 2012. ஆற்று ஒங்கில் 2010 அறிவிச்சிருப்பாங்க. அப்போ சரியானது 1, 3, 2, 4. இங்கே கீ வந்து மாறி இருக்கும். ஆப்ஷன் மட்டும் இது மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். பி ஆப்ஷன் தான் சரியான விடை. கேள்வி 27. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் தவறானது. மாநில புறா மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் ஆலமரம்னு தந்திருக்காங்க. ஆலமரம் கிடையாது. தமிழ்நாட்டின் மாநில மரம்னா பனைமரம். மாநில விலங்கு நீலகிரி வரையாடு வரும். அது சரியாக இருக்குது. அப்போ தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் தவறானது ஆப்ஷன் டெல்லி. மாநில மரம் எது வரும்னா பனை மரம் தான் வருமே தவிர ஆலமரம் கிடையாது. கேள்வி 28. தேசிய கொடி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடியின் இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கும். இது மட்டும் தான் சரியாக இருக்குது. அப்போ தேசிய கொடியின் மேல் பகுதியில் உள்ள காவி நிறம், மேல் பகுதியில் என்ன நிறம் இருக்குன்னா மேல் பகுதியில் பச்சை நிறம்னு வந்திருக்கணும். இங்கே காவி நிறம்னு தந்திருக்காங்க. பச்சை நிறம் எதை சொல்லுதுன்னா செழுமையும் வளத்தையும் குறிக்கும். அதே தேசிய கொடியின் கீழ்ப்பகுதியில் உள்ள காவி நிறம்னு வந்திருக்கணும். காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். தேசிய கொடியின் நடுவில் உள்ள கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அகிம்சை அறவழியையும், அன்பை கிடையாது, அறவழியையும் அமைதியையும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும். தேசிய கொடியினுடைய மேல் பகுதியில் இருக்க பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கும். சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்கும். நடுவில் இருக்கிற கருநீல நிறம் வந்து பார்த்திங்கன்னா அசோக சக்கரம் வந்து அறவழியையும் அமைதியையும் குறிக்கிறது. கேள்வி 29. தேசிய கொடியின் நீள அகலம் டேஸ் என்ற விதத்தில் அமைந்துள்ளது. தேசிய கொடியின் நீள அகலம் 3:2. கேள்வி 30. பொருந்தாத இணை எது? இதில் பொருந்தாது எதுன்னு பார்க்கலாம்.
தேசிய கீதமான ஜனகணமன என்ற பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதுன்னு இருக்குது. தேசிய கீதமான ஜனகணமன ரவீந்திரநாத் பாடல் வங்காள மொழியில் எழுதியிருப்பாங்க. வங்காள மொழி. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய இலச்சினையான நான்முக சிங்கம் ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. தேசிய கீதமான ஜனகணமன ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது. சரி. கேள்வி 31. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். தேசிய பாடலான வந்தே மாதரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரே ஆண்டு தான், ஜனவரி 24, 1950. கேள்வி 32. நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பராவ் எந்த மொழியில் எழுதினார்? தெலுங்கு மொழியில் எழுதினார். கேள்வி 33. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? எது தவறுன்னு பார்க்கலாம். ரூபாய்க்கான சின்னத்தை 2010 டி உதயகுமார் வடிவமைச்சிருப்பார். இங்கே 2011 இருக்குது. தவறு. ஸோ ரூபாய்க்கான சின்னத்தை வந்து வடிவமைத்தர் உதயகுமார் 2010 வடிவமைச்சிருப்பார். இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். சரி. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. சரி. பிரபல வானியற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. கேள்வி 34. இளவேனில் சம பகல் இரவு நாள் எப்பொழுது வரும்? இளவேனில் கால சம பகல் இரவு நாள் மார்ச் 22. அதே லீப் ஆண்டுகளில் இளவேனில் கால சமபகல் இரவு நாள் எப்பொழுது? லீப் ஆண்டுகளில், லீப் ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதா. அப்போ லீப் ஆண்டுகளில் இளவேனில் கால சமபகல் இரவு நாள் மார்ச் 21. அதே இளவேனில் கால சமபகல் இரவு நாள் மார்ச் 22. லீப் ஆண்டுகள்னால் மார்ச் 21. சுதந்திர நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த போது டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர். அதே குடியரசான போது கொடியேற்றுறது குடியரசுத் தலைவர். கேள்வி 37. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? 1. குடியரசுத் தலைவர் குடியரசு நாளில் டெல்லி கர்தவ்யாபாத்தில் கடமை பாதை தேசிய கொடியை ஏற்றுவார். சரி. பாசறைக்கு திரும்புதல் நாள் ஜனவரி 30 நடைபெறுமா? தப்பு. ஜனவரி 29 நடைபெறும் பாசறைக்கு திரும்புதல் நாள். அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அனுசரிக்கப்பட்டது. சரி. இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. சரி. அப்போ சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 38. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. கேள்வி 39. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவுகள் 52 வினாடிகள். அதே இறப்பு இராணுவ சார்ந்தத்தில் இறப்பு அப்போ ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா 20 வினாடிகளில் பாடுவாங்க. 40வது கேள்வி. இயங்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் பார்த்திங்கன்னா முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் ஏற்பட்டது. இந்த லாகூர் ஐஎன்சி மாநாட்டு தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். 24 பெல்காம் மாநாட்டு ஐஎன்சி தலைவர் வந்து காந்தி இருந்திருப்பார். 25 கான்பூர் மாநாட்டுக்கு சரோஜினி நாயுடு இருந்திருப்பாங்க. 31 கராச்சி மாநாட்டுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கேள்வி 41. முழு சுதந்திர நாளாக எப்போது முதலாக கொண்டாடப்பட்டது? முழு சுதந்திர நாள்னாவே ஜனவரி 26, 1930 கொண்டாடியிருப்பாங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு 1946 உருவாக்கப்பட்டது? 389 உறுப்பினர்களை கொண்டு. கேள்வி 43. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். சரி. 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குள் உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தப்பு. டிராப்டிங் கமிட்டினாவே டிராப்டிங்க்கு வந்து யார்? டாக்டர் BR அம்பேத்கர் இருந்திருப்பாங்க. 2வது கூற்று தவறு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசனர் BN ராவ். சரி. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1947 நடைபெற்றதுன்னு இருக்குது. தப்பு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 தான் நடைபெற்றிருக்கும். அப்போது இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 44. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்கள்? 2 ஆண்டு 11 மாதங்கள் 18 நாட்கள்.
கேள்வி 45. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு லட்சம் செலவானது? 64 லட்சம். கேள்வி 46. நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த மொத்த பகுதிகள் 22 பகுதி இருந்திருக்கும். தற்போது 25 பகுதி இருக்குது தற்போது. கேள்வி 47. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை வந்து பார்த்தீங்கன்னா 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. கேள்வி 48. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கேள்வி 49. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி பிரிட்டனில் அமைக்கப்பட்ட ஆண்டு. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி பிரிட்டனில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1934. கேள்வி 50. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 51. பொருந்தாத இணை எது? மாநகராட்சினா 10 லட்சம் மக்கள் இருப்பாங்க, நகராட்சினா 1 லட்சம் மக்கள் தொகை இருப்பாங்க, பேரூராட்சினா 5000 மக்கள் தொகையாக கிடையாது. பேரூராட்சி என்பது 10,000 மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறது பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. மாவட்ட ஊராட்சினா 50,000 மக்கள் தொகை கொண்டதாக இருக்கும். கேள்வி 52. தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுங்க? வாலாஜாப்பேட்டை நகராட்சி. கேள்வி 53. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை தவறாக உள்ளது? பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை, எந்த இணைன்னு கேட்கல, எத்தனை இணை அப்படின்னா எத்தனை கூற்று தப்பாக இருக்குன்றதை பார்க்கலாம். 1. இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு ராஜஸ்தானில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு ராஜஸ்தானில் அறிமுகப்படுத்தினாங்களா? கிடையாது, தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ முதல் கூற்று தவறு. 2. மாநகராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. மாநகராட்சி வந்து மக்களுக்கும் அரசுக்கு இடையே இணைப்பு பாலமாக செயல்படுது? கிடையாது. கிராம ஊராட்சி தான் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. அடுத்து, ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர். சரி. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 5 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. தப்பு. பெரம்பலூரிலும் நீலகிரியிலும் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. அப்போது பின்வரும் கூற்றில் எத்தனை இணை தவறாக இருக்குது? 1, 2, 3. அப்போது 3 இணை தவறாக உள்ளன. கேள்வி 54. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோங்க நாம். கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செஞ்சுருக்காங்க. சரி. கூற்று 2 பார்த்தீங்கன்னா அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் பெண்கள் பங்கேற்காமல் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கா? வழங்கப்படல. வெறும் எழுத்தளவில் மட்டுமே இருக்குது, வழங்கப்படவில்லை. இன்னும் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. அப்போது 1 சரி, 2 தவறு. கேள்வி 56. தற்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் தவறானது எது? ஸோ கிராம ஊராட்சி தமிழ்நாட்டில் தற்போது கிராம ஊராட்சி எவ்வளோ இருக்குன்னா 12,525. சரி. ஊராட்சி ஒன்றியங்கள் 288 இருக்கான? தப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்கள் எண்ணிக்கை 388 இருக்குது. மாவட்ட ஊராட்சி 36 இருக்குது. சரி. பேரூராட்சி 490. சரி. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 57. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். கேள்வி 58. பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகளில் தவறானது எது? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துனாவே நேரடி மக்களாட்சி கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. அதே இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்காவும் பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகள். கேள்வி 59. ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக எந்த ஆண்டு அறிவித்தது? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 2007 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 60. பொருந்தாதது எது? 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. எப்போ அளித்தாங்க? 1893 அளிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஐக்கிய பேரரசில் பெண்களுக்கு ஓட்டுரிமை 1918 அளிக்கப்பட்டது. சரி. அமெரிக்காவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை 1920 அளிக்கப்பட்டது. சரி. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. சரி. இங்கே 4 கூற்றுமே சரியாக இருக்குது. ஆனால் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் 3 கூற்றுமே ஓட்டுரிமையை வந்து அளித்த நாடுகளில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடு பொருந்தவில்லை. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கூற்று சரிதான், ஆனால் ஒரே ஒத்தமைப்புடையதான கிடையாது. கேள்வி 61. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகளில் தவறானது எது? உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகளில் தவறானது எது?
பழமையான மக்களாட்சி நாடுகளில் தவறானது கிரேக்கம், ஏதென்ஸ். அதே ரோமானிய பெருசு, தீபகற்ப இத்தாலி, ரோம் சரி. சான் மரினோஸ் இத்தாலி சரி. ஐஸ்லாந்து, திங்வேலு சரி. கேள்வி 62. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் கிரீஸ் ஆகும். அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் கிரீஸ் ஆகும். சரி. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையுள்ள நாடு சான் மரினோஸ். சான் மரினோஸ் எங்கே அமைந்து இருக்குன்னா இத்தாலியில் இருக்குது. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது எதுனா ஐஸ்லாந்து. சரி. ஐஸ்லாந்து எங்கே இருக்குன்னா திங்வேலியில் இருக்கும். கிபி 930. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி என்பது இங்கிலாந்தில் இருக்கான இங்கிலாந்து கிடையாது, மனித தீவில் இருக்கும். மனித தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் இருக்கும் மனித தீவு. அப்போ 4வது கூற்று தவறு. 5. 1215 எழுதப்பட்ட மகா சாசனம் மேக்னட்டா கார்டா அமெரிக்காவில் இருக்கானா கிடையாது, இங்கிலாந்து தான் மேக்னட்டா கார்டா. அப்போ சரியானது 1, 2, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 63. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? பேராசிரியர் லாஸ்கி சமத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. கேள்வி 64. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது, இந்தியாவிலும் அதை போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடுனாவே அமெரிக்கா வராது, இங்கிலாந்து தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறாக இருக்குது. அப்போது கேள்வி 4 ஆப்ஷனில் தவறு, ஆப்ஷன் ஏ. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சரி. சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971 பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சரி. கேள்வி 65. பின்வரும் இணைகளில் எந்த இணை சரியாக உள்ளது? 1. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கேயா சகாவத் உசேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமான பணியாற்றியவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவர். சரி. ஐநா சபை கூற்றுப்படி பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறதா? இந்த கூற்றை சொன்னது, பாலின சமத்துவத்தை பற்றி சொன்னது ஐநா சொல்லியிருக்காது, தப்பு. யூனிசெஃப் அமைப்பு சொல்லியிருக்கோம். யுனிசெஃப் அமைப்பு தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 தவறாக இருக்குது. அடுத்து 3. ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 6வதாக குறிப்பிடப்பட்டுள்ளதா? நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிட்டிருக்கோம். அப்போ 3 தவறாக இருக்குது. 4. குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 முதல் 20 வரை சமத்துவத்தை அளிக்கிறதா? சமத்துவத்தை பற்றி சொல்கிறது 14 to 18 தான் சமத்துவத்தை சொல்லும். அப்போ தவறாக இருக்குது. அப்போ எந்த இணை சரியாக இருக்குன்னா முதல் இணை தான் சரியாக இருக்குது. கேள்வி 66. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வலிமைப்படுத்தணும்னா எந்த ஆர்டிக்கலில் மேலும் வலிமைப்படுத்தியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 21. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னாவே ஆர்டிக்கல் 14 சொல்லணும். அதை வலிமைப்படுத்தி இருக்கிறது ஆர்டிக்கல் 21. கேள்வி 67. பொறுத்துக. ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. அதாவது சாதி ரீதியிலோ, மத ரீதியிலோ, இன ரீதியிலோ, மொழி ரீதியிலோ பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பை தருகிறது. ஆர்டிக்கல் 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. ஆர்டிக்கல் 18 பட்டங்களை அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. ஸோ 67க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 68வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான மற்றும் தவறான கூற்றை தேர்வு செய்க. 1. இந்தியா 1949 மக்களாட்சி நாடானதா? தப்பு. இந்தியா 1950 தான் மக்களாட்சி ஆயிருக்கும். மக்களாட்சியின் முதுகெலும்பு மக்களா? தப்பு. மக்களாட்சியின் முதுகெலும்பு அரசியல் கட்சிகள். எந்த ஒரு அரசியல் கட்சி 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும். ஒருத்தர் தலைவர், 2 செயல் உறுப்பினர்கள், 3 தொண்டர்கள். 3 வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கின்றன. சரி. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்ட்டு. அப்போது இங்கே எது சரி எது தவறுனா இங்கே சரியானது 1, 2 தவறாக இருக்குது. 1, 2 தவறு, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 69. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பிரான்ஸு, கியூபா, ஸ்வீடன், நார்வே. இதில் எது பொருந்தாதது?
கியூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறையை கொண்ட நாடுகளில் வரும் கியூபா. அதே பிரான்ஸு, ஸ்வீடன், நார்வே பார்த்தீங்கன்னா பல கட்சி முறையை கொண்ட நாடுகள் வரும். ஒரு கட்சி முறைனாவே எது வரும்? சீனா, வடகொரியா, கியூபா வரும். இரு கட்சி முறைனா இங்கிலாந்து, அமெரிக்கா வரும். பல கட்சி முறைனா இந்தியா வரும், பிரான்ஸ் வரும், ஸ்வீடன் வரும், நார்வே வரும். கேள்வி 70. இந்தியாவில் கட்சிகள் எத்தனை படிநிலைகளில் அமைந்துள்ளது? 3 படிநிலைகள் அமைந்துள்ளது. கேள்வி 71. மாநில கட்சிகள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1 அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படி அது வெற்றி பெற்றுச்சுன்னா அது மாநில கட்சி தகுதியை பெறுமானா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்தவரையும் இது தேசிய கட்சிக்கான விதிமுறைகளில் வரக்கூடியது. அப்போ ஒரு தேசிய கட்சி என்பது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி அங்கே இருக்கலாம். அப்போது இங்கே மாநில கட்சின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அதே மற்ற 3 ஆப்ஷனும் மாநில கட்சியை பற்றி சொல்லியிருக்கோம். மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதான் மாநில கட்சி தொடர்பான கூற்றுகளில் சரி. ஃபஸ்ட்டு வந்து தேசிய கட்சிக்கு வரும். கேள்வி 72. தேர்தல் சின்னங்கள் ஆணை. தேர்தல் சின்னங்கள் ஆணை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1968. கேள்வி 73. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1. எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். சரி. மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஆகிய கட்சிகள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன. சரி. தேசிய கட்சிகள் மக்களவைத் தேர்தல் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். சரி. தேசிய கட்சிகள் இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதியில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ 73க்கு அனைத்துமே சரிங்க. கேள்வி 74. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆல்ரெடி பேசிக்கான கொஸ்டின் தான், டிஎன்பிசியில் பல டைம் கேட்டு வச்சுருக்காங்க. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் கட்டியிருப்பாங்க. வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்கும். டேவிட் கோட்டை கடலூர் இருக்கும். புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்கும். கேள்வி 75. சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது. சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு வயது 30. சட்டமன்ற சபைக்குனா 25. கேள்வி 76. ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 ஆப்ஷனில் எது 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் ஆளுநர். சரி. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறும். சரி. மாநிலத்திலுள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் இருக்கிறார். சரி. மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் போன்றவரையும் ஆளுநரே நியமிக்கிறார். சரி. இப்போ ஆளுநர் பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரிங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. கேள்வி 78. கூற்று காரணம். கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. சரி. காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இப்போ சரியான விடை கூற்று சரி. கூற்றுக்கான விளக்கமும் சரி. கேள்வி 79. மக்களாட்சியின் 4வது தூண் எது? மக்களாட்சியின் 4வது தூண் ஊடகம். முதல் 3 தூண்கள் நாடாளுமன்ற, சட்டமன்ற, நீதித்துறை வரும். 4வது தூண் ஊடகம். கேள்வி 80. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அச்சு இயந்திரம் ஜோகனஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. அச்சு இயந்திரம் ஜோகனஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. கேள்வி 81. கூற்று 1, கூற்று 2 இதில் எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1. அகில இந்திய வானொலி 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரி. இது ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கூற்று 2. அகில இந்திய வானொலி 1957ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் ஒளிபரப்பை செய்து வருகிறது. ஸோ அகில இந்திய வானொலி வந்து பார்த்தீங்கன்னா 1956 கிடையாது, 1957 கிடையாது, 56லிருந்து 1956லிருந்து தான் அகில இந்திய வானொலி ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் ஒளிபரப்பை செய்து வருகிறது. அப்போ இங்கே கூற்று 1 மட்டும் சரியாக இருக்குது. கூற்று 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 82. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு எது? ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம், மீடியா. கேள்வி 83.
பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. கேள்வி 84. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்கச் செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை உலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் பராக் ஒபாமா பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் 2012 உரையாற்றும் போது கூறியிருப்பார். இங்கே 13 இருக்கு, 12. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 63% பேர் பெண்கள் ஆவர். சரி. பின்தங்கிய நாடுகளில் 3இல் 1 பெண் குழந்தைக்கு 18 வயதுக்குள் திருமணமாகி விடுகிறது. எந்த நாடுகளில் பெண் குழந்தைகள் 7 அல்லது அதற்கு மேலான வருடங்களில் படிக்கிறார்களோ அவர்களின் திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது என்று ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது. சரி. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகின்றது என்று யுனெஸ்கோ குறிப்பிடுகிறது. சரி. அப்போ கேள்வி என்ன? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3, 4 சரி. 1 தவறாக இருக்குது. கேள்வி 85. 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக %% அதிகரிக்கிறது. 10% பெண்கள் கூடுதலாக கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% இன்க்ரீஸ் ஆகுமா? டேட்டா சொல்லியிருக்கு. அடுத்து கேள்வி 86. முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. பெண்களுக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு 1848. கேள்வி 88. பொருந்தாத இணை எது? முதல் பெண் மந்திரி சிரிமாவோ பண்டாரநாயக்கே. சரி, இலங்கையை சேர்ந்தவங்க இவங்க. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா, ரஷ்யாவை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் சார்லட் கூப்பரா? தப்பு. ஜென்கோ தபே தான் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண். அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் பாருங்க. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. சரி. கேள்வி 89. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916 5 மாணவிகளும் புனேவில் SND பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். சரி. மத்திய அமைச்சரில் பதவி வைத்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். சரி. மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வைத்த முதல் பெண் நிர்மலா சீதாராமனா? வெளியுறவு அமைச்சர் பதவி வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் வருவாங்க. சுஷ்மா ஸ்வராஜ். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரானார். சரி. கேள்வி 90. இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். கேள்வி 91. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. சரி. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் தான். ஆண்டு தப்ப தந்திருக்காங்க. 1953 முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்போ 2 தவறாக இருக்குது. 3. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எப்போ பதவியேற்றாங்க? 65 கேட்டிங்கன்னா கிடையாது, 1966. அப்போ அதுவும் தவறாக இருக்குது. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி சரிதான். ஆண்டு தப்பாக தந்திருக்காங்க. எப்போ பதவியேற்றாங்கன்னா 1972 பதவியேற்றிருப்பாங்க. அப்போ இங்கே சரியானது 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 92. அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற ஆண்டு? அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1979. கேள்வி 93. பொறுத்துக. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். புக்கர் பரிசு எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் எப்போ குடியரசுத் தலைவர் பதவியேற்றாங்க? 2007. மக்களவை சபாநாயகர் பதவியேற்ற முதல் பெண் மீரா குமார் எப்போ பதவியேற்றிருப்பாங்கன்னா 2009. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் எப்போ ஏறியிருப்பாங்கன்னா 1984. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 94. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெண்களின் எழுத்தறிவு 65.46%. இதே ஆண்களின் எழுத்தறிவு 82.14% இருக்கும். இந்த 2011 இந்தியாவுடைய எழுத்தறிவு 74.04% டோட்டலாக. அதே ஆண் பெண்ணுக்குள்ள வேறுபாடு 16.68% இருக்கும். கேள்வி 95. ஏகபோக போட்டி என்ற சொல்லை பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் டேஸ் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார். எப்போனா 1933.
கேள்வி 96. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 ஒலிக்கோ போலி என்ற சொல் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஒலிக்கோ என்றால் சில மற்றும் பாலி என்றால் கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 97. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1986 அக்டோபர் 24 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா இயற்றினது அக்டோபர் 1986 சரி. நடைமுறைக்கு வந்தது டிசம்பர் 24 1986 வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது. 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன. சரி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. சரி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 50 லட்சத்திற்கு குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்குமா நீதிமன்றமா? தப்பு. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடிக்கு கீழே இருக்கிறது. 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விசாரிக்கும். அப்போ 4 தப்பு. 5. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 20 லட்சத்துக்கு மதிப்பிலான அளவிலான குறைகளை நீக்கும். சரி. அப்போ இங்கே சரியானது 2, 3, 5 சரி. கேள்வி 98. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 திருத்தத்தை மேற்கொண்டு புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ இயற்றினாங்கன்னா 2019 ஆகஸ்ட் 2019 ஆகஸ்ட் மாதத்தில் இயற்றிருப்பாங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உருவானது 1988. கேள்வி 100. பொருந்தாதது எது? சட்ட அளவீட்டு சட்டம் ஏற்படுத்தினது 2009 சரி. இந்திய தர நிர்ணய பணியகம் 1985 ஏற்படுத்தினாங்களா? கிடையாது. 1986 ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. அதே அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 சரி. பொருட்களின் சட்டம் 1980 சரி. கேள்வி 101. உலக அளவில் எத்தனை சதவீதம் சாலை விபத்துகளுக்கு இந்தியா பொறுப்பாகிறது? 10%. கேள்வி 102. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1989 தான் சாலை பாதுகாப்பு வாரம் முதல்ல கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் கொண்டாடுவாங்க. கேள்வி 103. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் தவறானது எது? தவறானது இவர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி சரி. மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சரி. முதலமைச்சர் என்பவர் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறாரா? மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் தான் செயல்படுவார், முதலமைச்சர் கிடையாது. அப்போது தவறானது பணிகளில் தவறானது ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. மாநில அரசாங்கத்தின் உயர் பதவியில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை முதலமைச்சர் பெற்றிருப்பார் சரி. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது டேஸ் உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையானது பார்த்திங்கன்னா 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்கணும். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருக்கானா? இல்லை. சட்ட மேலவை 1986 எம்ஜிஆர் பீரியடில் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 1 1986. குடிமகன் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? குடிமகன் என்ற சொல் சிட்டிசன் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 1955 ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான டேஸ் வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. 5 வழிமுறைகளை. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1962 1962. இந்திய குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் விதிகள். இந்திய குடியுரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 5-11. கேள்வி 180. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் டேஸ் ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். 7 ஆண்டுகள் வசித்த பிறகு. கேள்வி 110. இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் 1976 ஏற்படுத்தியிருப்பாங்க. அடிப்படை கடமைகள். கேள்வி 111. வெளிநாடு வாலிந்தியர் தினம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த தினம் தான் வெளிநாடு வாலிந்தியர் தினம் அனுசரிக்கிறாங்க, ஜனவரி 9. 112. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கேள்வி 113. கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1. சமயச்சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் என்பர். சரி. ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யாக் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். அப்போ செக்குலரிசம் என்ற சொல்ல உருவாக்குனது ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யாக் சரி. அப்போ 1, 2 சரியாக இருக்குது.
கேள்வி 114 சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கருத்தை கூறியவர் யார்? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கருத்தை கூறியவர் கவிஞர் இக்பால். கேள்வி 115 பொருந்தாதது எது? ஆர்டிகல் 25 1 சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமையை சொல்லுதா? தப்பு. ஆர்டிகல் 25 1 சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமையை சொல்லாது. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் எல்லாருக்குமே உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் 25 1. அப்போ சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. ஆர்டிகல் 27 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. அப்போ வரி செலுத்த சொல்லக்கூடாதுன்றது சரி. ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 29 2 என்ன சொல்லுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வியினர்கள் பாகுபாட்டு கடை தடை செய்கிறது. சரி. டி ஆப்ஷன் பாருங்க. பிரிவு 28 என்ன சொல்லுதுன்னா, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமையை அளிக்கிறது. சரி. கேள்வி 116 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 4ஆம் நூற்றாண்டிலே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். சொன்னது எல்லாமே அசோகர் தான். ஆனால் கிமு 4 சொன்னாரன்னா கிடையாது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலே சொல்லியிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக தான் இருக்குது. முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். சரி. அவருடைய தீன் இலாகி தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல் இ குல் அனைத்து சமயத்தினருடைய அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சகிப்புத்தன்மையை குறிப்பிடுகிறது. சரி. 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. சரி. பம்பாய் மாநிலம் வெர்சஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்கு 1954. சரி. 117வது கேள்வி அக்பரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? சிக்கந்தரா, ஆக்ராவில் அமைந்துள்ளது. கேள்வி 118 என்னை எங்கே தேடுகிறீர்கள், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற கவிதையை எழுதியவர் கபீர். கேள்வி 119 தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணையை தேர்வு செய்க. மகாசாசனம் 1215 இங்கிலாந்து. உரிமை மனு 1628 அதுவும் இங்கிலாந்தில் தான் இருக்குது. ஏபிஎஸ் கார்பஸ் சட்டம் 1679 அமெரிக்கானா கிடையாது, அதுவும் இங்கிலாந்தில் தான் இருக்குது. அடுத்து ஆங்கில உரிமைகள் மசோதா 1699 தப்பு. 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா. 4வது குற்று தவறு. 5 மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789. சரி. அப்போது தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 4 தவறாக இருக்குது. கேள்வி 120 அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு 1791. கேள்வி 121 அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தவர் யார்? அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தவர் மகா சைரஸ். கேள்வி 122 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் எவ்வளோனா 70 வயசு வரை. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர சொல்கிறது ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39 எஃப் சொல்லுது. சர்வதேச குழந்தைகள் தினம், சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. அதே சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. கேள்வி 126 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் 1997 ஏப்ரல் 17 நிறுவப்பட்டது. ஏற்கனவே டிஎன்பிசியில் பலமுறை கேட்டிருக்காங்க. சரி. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. சரி. குழந்தைகளின் உரிமைகள் மாநாட்டு அறிக்கை 1988 நவம்பர் 20 அறிவிச்சிருப்பாங்க. தப்பு. எப்போ குழந்தைகளின் உரிமைகள் மாநாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டதுன்னா 1989 நவம்பர் 20 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 88 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சரி. கேள்வி 127 தவறான இணையை தேர்ந்தெடு. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. சரி. சிறார் நீதி சட்டம் 2000. சரி. போக்சோ சட்டம் 2012. சரி. கல்வி உரிமை சட்டம் 2008 இயற்றினாங்க. தப்பு. கல்வி உரிமை சட்டம் RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இயற்றியிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது 2010
ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். கேள்வி 128 பொறுத்துக. இந்து விதவை மறுமண சட்டம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. இந்து விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 129 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்கவும். தொழிற்சாலை சட்டம் 1948 இயற்றியிருப்பாங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 இயற்றினாங்க. மகப்பேறு நலச்சட்டம் 1961 இயற்றியிருப்பாங்க. மகப்பேறு நலச்சட்டம் வரதட்சணை தடை சட்டம் 1961 தான். சுரங்க சட்டம் 1952. அப்போ கால வரிசையில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3. கேள்வி 130 பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் யூடிசிங் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அதுக்கெல்லாம் எதிரான சட்டம் ஏற்றது 97. சரி. அநாகரிகமாக சித்தறிதலுக்கு எதிரான சட்டம் சூரட்டி ஒழுத்துறது பெண்களை பற்றி தப்பாக போஸ்ட் ஓட்டுறது அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் இயற்றினது 99. சரி. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. சரி. இங்கே ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதி அமைப்பு 95 ஆனால் கிடையாது. இதில் பொருந்தாது. சரி 95 தான் சரிதான் இருக்குது. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 பெண்கள் ரிலேட்டடானது. இது ஒரு அமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. 4மே சரியாக தான் இருக்குது. ஆனால் பொருந்தாத இணையில் வரும்போது இது 3 ஒரே ரிலேட்டட். அதாவது பெண்களை கேலி செய்வது ரிலேட்டடானது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு நிறுவப்பட்டதை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி தான் வரும். எத்தனை வகையான போக்குவரத்து குறியீடுகள் உள்ளன? 3 வகையான போக்குவரத்து குறியீடுகள் உள்ளன. கேள்வி 132 தவறான இணையை தேர்வு செய். தவறானது எதுனா ஆப்ஷன் டெல்லி. கருப்பு வண்ண தகடு வணிக ரீதியான வாகனங்களுக்கா? வணிக ரீதியான வாகனங்களுக்கு மஞ்சள் நிற தகடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சிவப்பு வண்ண தகடுனா சிவப்பு வண்ண தகடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்பர் பிளேட்டு ரெட் கலர் நம்பர் பிளேட் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் வாகனங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதே ப்ளூ நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா நீல வண்ணத்தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள் தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு யூஸ் பண்ணாங்க. வெள்ளை வண்ணத்தகடு சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ தவறானது 132க்கு டெல்லி. 133வது கேள்வி கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை டேஸ் பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும். கண்மூடித்தனமான ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை டேஸ் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்வாங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 304 பிரிவு ஏன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். சேது பாரத திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. கேள்வி 135 இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு. இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு 2015. கேள்வி 136 யாரிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஸ்வச் பாரத் ஸ்வச் சபர் மற்றும் சுரக்ஷித் யாத்ரா என்ற 2 சித்திர புத்தகங்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது குழந்தைகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. கேள்வி 137 ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் டேஸ் வரையிலான 10 ஆண்டுகள் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையான 10 ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எந்த 10 ஆண்டுனா 2011 to 2020. செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு எத்தனை உறுதிமொழிகளை பரிந்துரைத்துள்ளது? 10 உறுதிமொழிகளை. இந்திய ஆயுத படைகளில் பொருந்தாதது இராணுவ படை கடற்படை கடலோர காவல்படை பொருந்தும். அசாம் ரைபிள்ஸ் பார்த்தீங்கன்னா துணை இராணுவ படையில் வரக்கூடியது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. இந்திய ஆயுத படையை பொறுத்தவரையும் இராணுவ படை காவல்படை கடலோர காவல்படை விமானப்படை பொருந்தும். துணை இராணுவ படையத்தை பொறுத்தவரையும் அசாம் ரைபிள்ஸும் சிறப்பு எல்லைப்புற படையும் பொருந்தும். அடுத்து 140 மத்திய ஆயுத காவல் படைகளில் சரியானது. மத்திய ஆயுத காவல் படைகளில் சரியானது பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் எஸ்எஸ்பி. இதில் மத்திய ஆயுத காவல் படைகளில் சரியானது அனைத்துமே வரும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸும் இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸும் அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வரும். எஸ்எஸ்பி
சிறப்பு சேவை பணியகம்னு சொல்லலாம். இது அனைத்துமே வரக்கூடியது மத்திய ஆயுத காவல் படைகள் வரும். கேள்வி 141. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார்? இந்திய ஆயுத படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். கேள்வி 142. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷா. சரி. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர் பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் ஆவார். சரி. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 1760 தோற்றுவிக்கப்பட்டது. தப்பு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னாவே 1758 மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 1758 தோற்றுவிக்கப்பட்டது. 3 தவறு. 4. 1998 ஜனவரி 1 முதல் 1998 ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எப்போ? 1998 ஜனவரி 1 முதல். சரி. அப்போ சரியானது 1, 2, 4 சரியா இருக்கு. கேள்வி 143. தவறான இணையை தேர்வு செய்க. இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்டது 1978. சரி. முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படை படையெடுப்பு எடுத்தது 1025. சரி. அசாம் ரைபிள்ஸ் நிறுவப்பட்ட ஆண்டு 1935. தப்பு. அசாம் ரைபிள்ஸ் நிறுவப்பட்டது 1835 அசாம் ரைபிள்ஸ் நிறுவியிருப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே சிறப்பு எல்லைப்புற படை வந்து நிறுவப்பட்டது 1962. சரி. கேள்வி 144. பொருந்தாதது எது? தினங்கள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இராணுவ தினம் ஜனவரி 15. சரி. கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 3. தப்பு. கடலோர காவல்படை தினம்னாவே பிப்ரவரி 1. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. சரி. விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 8. தப்பு. விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. அப்போ அக்டோபர் 8 என்ன வரும்னா விமானப்படை தினம் வரும் அக்டோபர் 8. கடற்படை தினம் டிசம்பர் 4. சரி. அப்போ இங்கே பொருந்தாதது எதுனா 2 4 பொருந்தவில்லை. கேள்வி 145. இந்தியாவின் எல்லை நாடுகளில் பொருந்தாதது எது? இந்தியாவின் எல்லை நாடுகளில் பொருந்தாது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்தியாவின் எல்லை நாடுகளில் பொருந்தாது. கிழக்கில் வங்காளதேசம் இருக்கும். தூர கிழக்கில் மியான்மர் இருக்குது. தென்கிழக்கில் மாலத்தீவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் வந்து மாலத்தீவு வராது. தென்கிழக்கில் வந்து இலங்கை வரும். மாலத்தீவு வந்து தென்மேற்கில் வரும். தென்மேற்கில் தான் மாலத்தீவு வரும். அப்போது இங்கே தவறானது ஆப்ஷன் சி. அதே வடமேற்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரும். கேள்வி 146. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் நீதி வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்படுத்தினார். சரி. உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் காரன் வாலிஸ் பிரபு. உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் காரன் வாலிஸ் பிரபு. சரி. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம். இது 1862 நிறுவப்பட்டது. சரி. நாட்டின் மிக பெரிய நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம். சரி. அப்போ அனைத்துமே சரி. கேள்வி 147. தவறான இணையை தேர்ந்தெடு. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859. சரி. இந்திய தண்டனை சட்டம் 1860. சரி. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1862 ஏற்றினாங்களா? தப்பு. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861 ஏற்றிருப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. இந்திய அரசு சட்டம் 1935. சரி. சட்ட சேவைகள் அதிகார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சட்ட சேவைகள் அதிகார சட்டம் இயற்றப்பட்டது 1987. கேள்வி 149. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ. சரி. முதல் லோக் அதாலத் 1981 குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்தில் நடைபெற்றது. ஸோ முதல் லோக் அதாலத் குஜராத் ஸ்டேட்டில் ஜுனாகத்தில் தான் நடைபெற்றது. ஆண்டு தப்பாக தந்திருக்காங்க 1982. இந்த கேள்வி ரீசெண்டாக கேட்டு வச்சுருக்காங்க டிஎன்பிசி தேர்வாணைய நடத்தத்தில். முதல் லோக் அதாலத் வந்து பார்த்திங்கன்னா 1982 குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் நடைபெற்றது. இங்கே 81 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. விரைவு நீதிமன்றங்கள் 2000 ஏற்படுத்தினாங்க. சரி. நீதிமன்றங்கள் திட்டம் 2005 தொடங்கினாங்க. சரி. 150வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1.
நீதி பேராணை அதிகார வரம்பு பிரிவு 32 படி உச்சநீதிமன்றமும் பிரிவு 226 படி உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகின்றன. சரி, நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும் என்று அம்பேத்கர் கூறினார். சரி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை ஆர்டிகல் 124 முதல் 147 வரை குறிப்பிடுகின்றன. சரி, அப்போ 150க்கு சரியானது அனைத்துமே சரிங்க. இந்த வீடியோ பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புதிய சமூகவியல் புத்தகத்தில் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம பார்த்துருக்குறோங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2-2Aக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணியை கனவை நனவாக்குவதில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து பங்களிப்பை வந்து அளித்து வருகிறது. ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவுக்கான PDF வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 8489 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான இந்த டெஸ்ட், இந்த 150 கேள்விக்கான மாதிரி தேர்வு எழுதுறதுக்கு PDF உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய இலக்கு 2025 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கான போஸ்டிங்கை பெறுவது தான் மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணதை மறக்காமல் மாதிரி தேர்வு எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மாதிரி தேர்வை நீங்கள் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கோர் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து டே பை டே குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.